கீரை தான் மீன். வாதானவராங்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, உடம்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது வாதானவராங்கீரை. இதுதான் வாதானவராங்கீரை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கேவுரு மாவுல போட்டு அடை சுடலாம். அடை சுட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரு கப்பு மாவு எடுத்துக்குங்க. ஒரு கப்பு வெங்காயம் எடுத்துக்குங்க. இந்த ஒரு கப்பு வாதானவராங்கீரை, அது மரத்தில் இருக்கும், அதை ஒடிச்சியாந்து அது இதை போல் உருவி வச்சுக்கணும். உருவி இதை போல் போடணும். இதுக்கு காஞ்ச மிளகாய் ஒன்னாலும் போடலாம், பச்சை மிளகாய் ஒன்னாலும் போடலாம். இது ஊறுகாய் மிளகாய். எங்களுக்கு ஊறுகாய் மிளகாய் பிடிக்கும், அதனால நாங்கள் ஊறுகாய் மிளகாய் போடுறோம். அதனால சிலருக்கு காஞ்ச மிளகாயும் போடலாம், பச்சை மிளகாயும் போடலாம். இது ஊறுகாய் மிளகாய். தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் தண்ணீர் விட்டு பிசையணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசையணும். மாவை பிசைஞ்சாச்சு. நம்ம எந்த சைஸுக்கு மாவு எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு திட்டமா இண்டியா உருட்டி வச்சுக்கணும். தோசைக்கல்லி வச்சு அடுப்புல தோசைக்கல்லி வைக்கணும். வச்சு எண்ணெயை விடணும். விட்டு இந்த அடையை தட்டணும். அடைய அழகா நைஸா தட்டி வேக வைக்கணும். தண்ணி தொட்டு தட்டலாம். கையில விட்டும் தண்ணி தொட்டு தட்டலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அடை இந்த மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, உடம்பு வலி எல்லாத்துக்கும் இந்த வாதானவராங்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாய்வு தொல்லையும் தீரும் இதுல.
இந்த கீரை ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடை, இந்த அடை ரொம்ப டேஸ்டா சுவையா இருக்கும். முருங்கைக்கீரையில செஞ்சா நல்லா இருக்கும். அதை விட இது நல்லா இருக்கும். சாப்பிட சாப்பிட டேஸ்டா இருக்கும். அதையே திருப்பி போடணும். கொஞ்சம் எண்ணெய் விடணும். இப்ப அடைய எடுத்துடலாம். தோசைக்கல்லில தட்ட முடியாதவங்க இதை போடுற ஒரு இட்லி துணி போட்டு இதை போல தட்டலாம். ஒரு தட்டுலயே ஒரு கிண்ணத்துலயோ எதுலயோ ஒரு பாத்திரத்து மேல கவுத்து போட்டு இதை போல தட்டலாம். இத இப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்து இப்படி போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்ப லைட்டா எண்ணெய் விட்டுக்கணும். இப்படி எண்ணெய் விடலைன்னா உள்ள இருக்கிற அடை வெள்ளையா இருக்கும். அதனாலதான் எண்ணெய் விடுறது. வாழை இலையிலையும் தட்டலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த இலைய இது போல நல்லா தடவிக்கணும். இது போல நல்லா நைஸா தட்டிங்க. அடை ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நெய் போல இருக்கும். இலையில தட்டுனா ரொம்ப நைஸா தட்டலாம். வாழை இலையில அதே மாவு எவ்வளவு அகலம் வருது பாருங்க. நைஸா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். மொத்தமா தட்டினா அந்த டேஸ்ட் கம்மியாயிடும். நைஸா தட்டினா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். லைட்டா எண்ணெய் விட்டுக்கணும். எங்க தாத்தா அந்த நாள்ல எங்க தாத்தாவுக்கு அரைபடி மாவு போட்டு 2 அடையா தட்டுவேன். 2 அடையா தட்டி அவருக்கு கொடுத்துட்டாங்க. அவரு அதை சாப்பிட்டுட்டு சாப்பாடே வேணான்றுவாரு. அந்த நாள்ல இதுதான் சாப்பாடு. இட்லி, தோசை இதெல்லாம் ஒரு நாளைக்குன்னா ஒரு நாளைக்கு அடை. அம்மா மொத்தமா அந்த நாள்ல சாப்பிடுவாங்க. இப்பதான் எல்லாரும் நைஸா சாப்பிடுறாங்க. அடைய சுட்டாச்சு. இதுதான். இந்த கீரை நிறைய தெரியுது பாருங்க. இந்த கீரை நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த முருங்கைக்கீரையோட டேஸ்ட் இல்லாத குழந்தைங்களுக்கு எல்லாம் இதை கொடுக்கலாம். கொஞ்சம் சத்தா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. நல்லா அவங்க இந்த அடையை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரைய வாதானவராங்கீரைன்னு சொல்றத வாத நாராயணங்கீரை இது பேரு. வாத நாராயணங்கீரைன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா இப்ப வாதானவராங்கீரைன்றாங்க.
இது வாத நாராயணங்கீரை இது.